அவங்க அடக்கினார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலி இப்படி மெயின்டெனன்ஸ் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் நிறைய ஆக்சுவலி எல்லா ஸ்டேட்லையும் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ஒரு பொண்ணு வந்து திமிரா பேசுறது இல்லை அதோட தப்பு அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டை மிரட்டினது 3 சூறாயுதம் மாதிரி, சூறாயுதத்துக்கு 3 இருக்கும். என்ன நம்ம காவல் தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் வச்சிருக்க சூறாயுதத்துக்கு 3 மாதிரி யூ ஷேப் மாதிரி நடுவில் ஒரு கோட்டு இருக்கும். 3 இதுக்கு மாதிரி 3 அம்பு. அந்த மாதிரி லேடிஸ்க்கு 3 துரும்பு சீட்டு, மெயின்டெனன்ஸு, வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸு, இது 3ஐயும் போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க பசங்களை. அந்த மாதிரி இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஒரு கொல்கத்தா கால்கட்டா ஹைகோர்ட்டு கணவருக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் ஆக்சுவலி உங்களை நம்பி வந்த பொண்டாட்டிக்கு நீங்க சம்பாதிக்கலைனாலும் அவங்கள பராமரிக்கிற உரிமை உங்களது. நீ பிச்சை எடுக்கிறியோ கூலி வேலைக்கு போவியோ, ஆக்சுவலி அதுக்காக தான் சட்டம் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ்னு பேர் வந்து பேர்ல இருக்கு. மெயின்டைன் பண்ண முடியாதவங்க குறைறது உடனே ஆகும்னா வசதியா வாடுறது கிளைம் பண்றாங்க. இப்போ பயமுறுத்துறதுக்காக எக்காரணத்தை கொண்டு மெயின்டெனன்ஸ் அது பேர்ல இருக்குங்க. மெயின்டைன் அவங்களால, அதாவது டெய்லி செலவழிக்கிற சாப்பாடு, துணிமணி, இருக்கிற தங்கறதுக்கு இடம், இது 3க்கான செலவுக்கு காசு அவங்களால சம்பாதிக்க முடியலன்னா அவங்க செலவு பண்ண அவங்களுக்கே செலவு பண்ண முடியாத காரணத்தினாலதான் மெயின்டெனன்ஸ் கேஸ் பேர் வச்சு அதை சட்டமாக கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க பெண்மணிகள்லாம் புருஷனை பயமுறுத்துறதுக்கு துருமிச்சிட்டாது. என்ன மெயின்டெனன்ஸு, வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸு, இது 3ஐயும் இப்போ கடுமையாக்கிட்டாங்க கோர்ட்டில். ஆக்சுவலி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு வந்தவன், கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்டவன், அவன் சொந்தக்காரன் போனவன் வந்தவன்லாம் போட்டாங்க எஃப்ஐஆரில். இப்போது கட்டின பாவத்துக்காக புருஷன், அவங்க அந்த புருஷனை பெற்ற பாவத்துக்காக அப்பம்மா, இதை வெளிப்படையாக ஒரு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு லேடி ஜட்ஜு, சரிங்களா, ஜட்ஜு நீ வாடகைக்கு இல்லாதவன கல்யாணத்துக்கு அவங்க சொன்னது அது, நான் அதை வச்சு சொல்கிறேன். கல்யாணத்துக்கு வந்தவன் பேர் போனவன் பேர்லாம் போடாத. எனக்கு நீ ஆக்சுவலி நீ தப்பு பண்ணிட்டாங்கன்ற, உனக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்ற, உனக்கு சொல்லி கொடுத்து சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல, உண்மை என்னன்னு தெரியல, விசாரணை பண்ணாதான் தெரியும். நான் ஆக்சுவலி என்னையை பொறுத்த வரைக்கும் கட்டினவங்களோட யாரோ புருஷனோட பெற்றவங்களும் போடு. நீ தப்பு செஞ்சுட்டாங்கன்ற, நான் போடுன்னு சொல்ல, நீ தப்பு செஞ்சுட்டாங்க ஊரெல்லாம் இருக்கிறது போய் இந்த 3 பேர் மட்டும் மேலே மட்டும் போடு. உன் கல்யாணத்துக்கு வந்ததுதான் தப்பு தான், அதை கிளீனாக மென்ஷன் பண்ணி பேர் என்ன இருக்க முடியாது. நீ மென்ஷன் பண்ணு வேணாம்னு சொல்ல, ஆனால் எஃப்ஐஆர்ல பேர் போட முடியாது, இந்த கேஸில் அவங்கள சேர்க்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்ன இருக்குன்னா, பராமரிப்பு தொகை வழங்குவது கணவரின் தார்மீக பொறுப்பு. எக்காரணத்தை கொண்டும் பிச்சை, அந்த காலத்துல சொன்னாங்க பிச்சை எடுத்தாலும் கூலி வேலை பார்த்தாலும் பொண்டாட்டியை காப்பாற்றணும். அந்த காலத்தில் லேடிஸ் நிறைய பேர் வேலைக்கு போகல, சரிங்களா. இந்த காலத்தில் மாறிடுச்சு. ஆனால் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் அதை தூமிச்சிட்டா யூஸ் பண்ணுறாங்க. எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, கேஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பல கோர்ட்டில் மிஸ்யூஸ் பண்ணவங்களுக்கும் சரி, அவங்க யார பொண்ணோட அப்பாவுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி பல கோர்ட்டில் ஃபைன் போட்டிருக்காங்க. மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா, சரிங்களா. பத்திரம் போடுறது பெருசு இல்லைங்க, போட்டு நீங்கள் தான் தப்புனீங்கன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா சட்டங்கள் உங்கள் மேலே திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கல்கட்டா ஹைகோர்ட்டு இப்போ லேடிக்கு வந்து பராமரிக்க முடியல, அதனால நீங்கள் சம்பாதிக்கிறவங்க இல்லையோ உங்களை நம்பி வந்துட்டாங்க. அதனால மாதம் 4000, மாதம் 12,000 சம்பாதிக்கிறாங்க, சரிங்களா. யாரு? அந்த புருஷன், பொண்டாட்டி. ஆனால் அந்த புருஷனுக்கு ஒரு உங்களுக்கு வரணும் மென்டாலிட்டி, நான் சம்பாதிக்க போகணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் பார்த்துக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி வரணுன்றதுக்காக அந்த பொண்ணு 12,000 சம்பாதிச்சாலும் சம்பாரிச்சு புருஷனுக்கு செலவழிக்கிறாங்கல்ல, அதுக்காக நீ வந்து என்ன செய்யற, சும்மா உட்காந்து இந்த 12,000 அந்த பொண்ணுக்கு சம்பாதிக்கிற 12,000 செலவழிச்சு உட்காந்துருக்க. அப்போ நீ என்ன பண்ற? அப்போ ஒன்று பண்ணு, போய் வேலைக்கு போ. அந்த பொண்ணு இப்போ பார்க்குற மாதிரியே அவனை பார்த்துக்கிட்டோம், கவனிச்சுக்கிட்டோம். ஆனால் மாதம் 4000 கண்டிப்பாக நீ அந்த பொண்ணு கொடுத்தான்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு சம்பாதிச்சாலுமே அந்த பொண்ணு சம்பாத்தியத்தில் தான் வந்து அந்த பையன் உட்காந்து சாப்பிட்றான், நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ கோர்ட் வந்து முன் வந்து நீ அந்த பொண்ணோட சம்பாத்திய நீ பராமரிக்கணும், நீ உட்காந்து சாப்பிட்றல, நான் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்ல, நீ எப்படி இருக்கு அப்படியே. ஆனால் அந்த பொண்ணை இப்போ பராமரிக்கிறதுக்கு 4000 கொடு, சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வரவேற்கு பாருங்க. நம்ம இந்த போட்டோ போற பாருங்க. ஏன் வந்து 12,000 அந்த பொண்ணு சம்பாதிச்சாலும்
இந்த புருஷங்காரன் சம்பாதிக்கலனாலும் ஏன் 4000 ரூபாய் போட்டுருக்கேன்னா இந்த 12,000 ரூபாய் இந்த பொண்ணு சம்பாதிக்கிறத இவன் ஜாலியாக உட்காந்து அனுபவிக்கிறான். நீ தான் சம்பாதிக்கல, எதுக்கு எடுத்தாலும் நீ தான் சம்பாதிக்கலன்னு ஒரு பால் வாங்குறது கூட காசு கொடுக்கலன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அதுக்காக தான் ஹைகோர்ட் முன்னாடி வந்து உனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், என்னைய நம்பி என் பொண்டாட்டி இருக்கான்னு உனக்கு மனசுக்குள்ள வரணுன்றதுக்காக 4000 ரூபாய் அது மோசமா எடுத்துக்கோ, ஆனா நீ வந்து மாசம் அந்த பொண்ணுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும்னு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.